ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா கடற்கரையில் காணப்படுற இன்ட்ரெஸ்டான மீன்களை பற்றி. பொதுவாக நம்ம பீச்சுக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே போய் ரெஸ்ட்டாக இருக்கிறதுக்காக, ஏன்னா அந்த வியூவை ரசிக்கிறதுக்காக தான் போவோம். பட் அந்த அழகான கடலோட உள்ளே பார்த்தீங்கன்னா சில மீன்கள் இருக்குது. ஸோ அந்த மீன்கள் எல்லாம் ரொம்பவே டேஞ்சரஸ் ஆனதுன்னு சொல்லலாம். அதோட ஒரு பைட் போது நம்மளோட உயிரை போக இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட மீன்கள் என்னென்னு சொல்லிட்டு நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்தீங்கன்னா லயன் ஃபிஷ்னு சொல்லக்கூடிய ஒரு மீன். இந்த மீன் ரொம்பவே அழகாக இருக்கும். சிவப்பு வெள்ளை நிற வரிகள் எல்லாம் உடம்புல கொண்டு நீளமான ரெக்கைகள் எல்லாம் இருக்கும். ஆனால் அந்த அழகுக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய டேஞ்சர் இருக்குது. அது என்னென்னா, இதோட ரெக்கைகளில் பார்த்தீங்கன்னா நச்சு முள்ளுகள் இருக்கும். ஸோ அந்த முள்ளு குத்தினா நமக்கு கடுமையான வலி, வீக்கம், சில சமயம் நம்ம உடல் பேரலைஸ் கூட ஆகலாம். ஸோ அதனால இந்த மீன் எவ்வளோ அழகாக இருந்தாலுமே அது பக்கத்தில் போகக்கூடாது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பஃபர் ஃபிஷ். ஸோ அந்த ஃபிஷ்ஷை ஃபர்ஸ்ட்டு பார்க்குறவங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். குட்டியாக ஹார்ம்லெஸ் மாதிரியே தான் தெரியும். ஆனால் இதோட உடம்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆபத்தான நச்சு இருக்குது. ஸோ அந்த நச்சோட பேர் பார்த்தீங்கன்னா டெட்ராடோடாக்சின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த விஷம் ரொம்பவே சக்தி வாய்ந்ததுன்னு சொல்லலாம். கொஞ்சம் அளவு விஷம் கூட மனிதரை கொல்லக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்ததாக இருக்கும். ஸோ இந்த பஃபர் ஃபிஷ்ஷை ஜப்பான் நாட்டில் பார்த்தீங்கன்னா சிலர் சாப்பிட்றாங்க. அதுக்கு பேர் வச்சுருக்காங்க ஃபுகுன்னு சொல்லி. ஸோ அதை சமைக்கிறது ரொம்பவே ஆபத்தான வேலைன்னு சொல்லப்படுது. இந்த மீனை விட்டுறப்ப சிறிய தவறு நடந்தாலுமே அதில் இருக்கிற நச்சு நம்ம உடம்புக்குள்ளே போயிட்டா அதுக்கப்புறமா நம்ம உயிர் போயிடும்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறமா ஸ்டோன் ஃபிஷ். இது தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ரொம்பவே விஷத்தன்மையான ஒரு மீன்னு சொல்லப்படுது. ஸோ இது ஸ்டோன் ஃபிஷ்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, இது கல் மாதிரியே பார்க்குறதுக்கு இருக்கும். இந்த மீன் கடலோட அடியில் மணலில் இல்லைன்னா பாறை மேலே அமைதியாக படுத்திருக்கும். இதனாலே அதை கண்ணால் காண முடியாது. அது சுற்றுச்சூழலோட கலந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம தெரியாமல் காலை வச்சிட்டோம்னா அதோட முதுகில் பார்த்தீங்கன்னா நிறைய நச்சு முள்ளுகள் இருக்குது. ஸோ அந்த முள்ளு குத்தின உடனே நம்ம உயிர் போகிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் ரேன்னு சொல்லக்கூடிய ஒரு மீன். இதை முதல் பார்வைக்கு ரொம்பவே அமைதியாக நீண்டக்கூடிய ஒரு மீன் மாதிரி தான் இருக்கும். கடலோட அடிப்பகுதியில் மெதுவாக நகரும். ஆனால் இதுக்கிட்ட ரொம்பவே ஆபத்தான ஒரு ஆயுதம் இருக்குது. அதுதான் அதோட வால்னு சொல்லலாம். அந்த வாலில் பார்த்தீங்கன்னா ஒரு நீளமான நச்சு முள் இருக்குது. ஸோ அந்த முள் யாராவது தெரியாமல் மிதிச்சா இல்லைன்னா அதை டிஸ்டர்ப் பண்ணினா உடனே அந்த முள்ளை வச்சு குத்திடும். ஸோ அந்த முள் குத்தின இடம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆழமான காயம் வரக்கூடும். சில சமயங்கள் அந்த காயங்களால் உயிர் போகக்கூடிய சான்சஸும் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் கடற்கரையில் இருக்கக்கூடிய ரொம்பவே டேஞ்சரஸான உயிரினங்கள்னு சொல்லலாம். இதோட அழகை பார்த்து நெருங்காதீங்க. சில கிரியேச்சர்ஸ் ரொம்பவே டேஞ்சரஸாக இருக்குது.